நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜூலை 1ஆம் தேதி முதல் ஜூலை 7 வரைக்கும் ராசிகள் 12 ராசிகளுக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் வாங்க. மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி. அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராசியில் அமர்ந்திருக்கிறார். 2ஆம் இடத்துல குரு இருக்கிறார். 12ல் ராகுவே இருக்கிறார். 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். கிரகங்களுடைய சஞ்சார நிலையை பார்க்கும் பொழுது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சுமாராக இருக்குமா சூப்பராக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். ராசிநாதன் ராசியில் இருக்கிறது பெரிய சிறப்புங்க. அவர் என்ன 12 மாதமாக அங்கேயே உட்காந்துருக்க போகிறாரு. 1.5 மாதம் தான் இருப்பார். இந்த 1.5 மாதம் ராசியில் இருக்கிறதுக்குள்ளே அவர் நல்லது செஞ்சாகணும் அந்த ராசிக்கு, இல்லையா? எந்த ஒரு வீட்டுக்கும் அந்த வீட்டு அதிபதி அங்கே வந்தால் அது பொற்காலம் தானேங்க. அப்போ ராசிநாதன் ராசியில் இருக்கிறது சிறப்பு தானே. நீண்ட நாள் எண்ணங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும். உங்கள் அபிலாஷைகள் நிறைவேறும். உங்கள் எண்ணங்கள் பூர்த்தியாகும். கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய காலம். இருந்த போதிலும் ராசியில் செவ்வாய் இருந்தாலும் சனி பார்க்குறேன். அப்போ கொஞ்சம் மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லணும். இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த பத்திரை, அதாவது இந்த விவசாயம் சார்ந்த பிரிவு, பிளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், இவங்க எல்லோரும் கொஞ்சம் அதிகப்படியான முயற்சி உழைப்பு தேவைப்படுகிறது. மற்றபடி 2ஆம் இடத்தில் குரு இருப்பது மாபெரும் சிறப்பு. எது எப்படி ஆயினும் பண வரவு என்பது இரட்டிப்பாக இருக்கும். குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது. இதில் மாற்று கருத்துக்கே இடம் கிடையாது. 2ல் குரு இருந்தால் அது அதனுடைய வேலையை செய்யும். சந்தோஷமாக இருப்பீங்க. சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். குடும்பத்தில் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். அதே நேரத்தில் மேஷ ராசி அன்பர்கள் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய அன்பர்கள் ஃப்ளரிஷ் ஆகக்கூடிய காலம், பொற்காலம்னு சொல்லணும். அவங்க சொல் எடுபடும். ஒரு சொல் வெல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சொல் கொல்லும்னுவாங்க. கண்டிப்பாக அது ஜெயிக்கக்கூடிய ஒரு தருணம், சாதிக்கக்கூடிய ஒரு தருணம். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் சகஜமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய தருணம். குடும்ப உறுப்பினர்கள், வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள் அனைவருமே வீட்டிற்கு வருகை தந்து ஒரு கொண்டாட்டமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாரம். 3ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறார். வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழப் போகிறீர்கள். வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருள், இல்லைன்னா பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர், லேப்டாப், ஃப்ரிட்ஜு போன்ற அல்லது ட்ரெஸ் மெட்டீரியல், ஆர்னமெண்ட்ஸ் வாங்கி தரக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக ஏற்படும். 4ஆம் இடத்தில் புதன் இருக்கார். 3க்குடையவன் 4ல் போயிருக்கிறார். முயற்சி ஸ்தானாதிபதி. நீங்கள் எடுக்கும் எந்த முயற்சியாக இருந்தாலும் படிக்கிற பிள்ளைகளுக்கு அது சாதகமாக அமையும். வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும். அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும். மற்றபடி 5ஆம் இடத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை சனி பார்ப்பது சரியல்ல. அது சிம்மத்தை, சூரியன் வீட்டை சனி பார்த்தால் 5ஆம் இடம் பாழ் அப்படின்னு சொல்லணும். குலதெய்வத்தின் அனுகிரகம், அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதத்தை பெற்று வாருங்கள். பெரியவர் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை நமஸ்காரம் பண்ணுங்க.
ஏன்னா பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். யாராவது உங்கள் சொத்துக்கு ஆட்டையை போடுறதுக்கு சும்மா வருவாங்க ஒரு இதுக்காக. கடைசியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. சட்ட ரீதியாக அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இருந்தாலும் சில பிரச்சனைகள் தோன்றக்கூடிய ஒரு சூழல். பிள்ளைகளுக்கு உடம்பு முடியாமல் போகலாம். பிள்ளைகளுடைய கல்வி கொஞ்சம் தடைபடவோ அல்லது கல்வியில் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலையும் இருக்கலாம். ஏன்னா 5ஆம் இடம் என்பது சந்தோஷத்தை தரக்கூடிய இடம். அந்த இடத்த சனி பார்க்குதுன்னா உங்களுக்கு சந்தோஷமே இல்லை இந்த வாரம் அப்படின்னு சொல்லணும். மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு அது குறிப்பாக சீட்டாட்டு, ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உடையவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதை சொல்கிறோம். 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். ருணரோக சத்ருஸ்தானம். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரக்கூடிய சூழல். 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல். நண்பர்களால் ஆதாயம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம். 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் எந்த ஒரு அசிங்கமோ அவமானமோ ஏற்பட்டு விடாது. மாறாக நல்லது நடக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வீட்டில் வயதான பெரியவங்க உடம்பு முடியாமல் இருந்தால் இப்போ இந்த தருணம் பார்த்தா எழுந்து உட்காருவாங்க. அவங்க நடமாட தூங்குவாங்க. வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். அடுத்தது பார்த்தேன்னா 9ஆம் இடத்து அதிபதி பாக்கியாதிபதி குரு 2ல் இருக்கார். குடும்பத்துக்கு நல்ல பாக்கியங்களை தரக்கூடிய அமைப்பு இருக்குது. நல்ல வருமானத்தை தரக்கூடிய சூழல் இருக்குது. பார்வை 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை கண்டிப்பாக உண்டு. இந்த மேஷ ராசியில் பிறந்த அன்பர்கள் வேலைக்கும் போல தொழிலும் பண்ணல, நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஒரு ஜோசியரை அணுகி நீங்கள் தொழில் பண்ணலாமா வேலைக்கு போகலாமான்னு கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேலைக்கு போகிறதா இருந்தால் எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ அந்த வேலைக்கு போக முடியும். தொழில் பண்ணுறதா இருந்தால் தொழில் தாராளமாக பண்ணலாம். சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். சனி பகவான் 11லிருந்து இது நாள் வரைக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொலைங்குச்சு. இப்போ வக்ரம் அடைஞ்சிருக்கிறதால தொழிலில் சில தேக்கங்கள், வருமான குறைவு, சரியாக சேல்ஸ் ஆகிறதில்ல, விற்பனை சரிவு, மற்றபடி ப்ரொடக்ஷனும் குறைஞ்சிரும். இப்படி 10ஆம் இடத்து அதிபதி 11லிருந்து வக்ரகதியில் இருக்கிறதால எதிர்பார்த்த லாபங்கள் வருமானங்கள் வராது. ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒன்று கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் அப்படி தான் எதிர்பார்த்த ஒரு நல்லது நடக்காது. காத்திருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மற்றபடி 12ஆம் இடத்தில் ராகு இருக்கிறது. வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு சொத்து பத்துக்கள் வாங்குவது விற்பது நிலையில் இருக்கும் அன்பர்கள் சிறப்பாக இருப்பீர்கள். நிச்சயமாக ஏதாவது சொத்து பத்து வாங்குவீங்க. மற்றபடி இந்த வாரம் மேஷ ராசிக்கு அற்புதமான ஒரு வாரம். பணம் பல வகையில் பையை நிரப்பக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், ஒரு தருணம் இது. நீங்கள் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.